நான் உங்கள் ஆர்விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டியாக ஒரு ஸ்பைசியான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து ஹரிஹர சுதன்றவங்க, நைஸ் ரெசிபி ப்ரோ ஸ்பைசி ஃபுட் ரெசிபிஸ் போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். எப்படி ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பண்ணுறது போட்டிருக்கோம். ரொம்ப ஸ்பைசியான டிஷ் தான். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அடுத்த கமெண்ட் வந்து அருண்ன்றவங்க வந்து, வேறு லெவல் தம்பி, தேங்க்யூண்ணா ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூண்ணா. அடுத்த கமெண்ட் வந்து ஆயிஷா ஃபாத்திமான்றவங்க, நம்மளுக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன், எம்மி அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர், இன்னும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கான மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கிறேன், 8 முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, நட்சத்திர அன்னாச்சி பூ. அடுத்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு மிளகு, அப்புறம் கல்பாசம், அப்புறம் வந்து பட்டை, ஒரு 6 மிளகா வத்தல். இதை நம்மளுக்கு தேவையான மசாலா செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை. ஏன்னா ஃப்ரை பண்ண அந்த லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த மசால் வாடை வந்து நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிதமான சூட்லேயும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு மிதமான சூட்லேயே நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து நம்ம இந்த சூட்லேயே நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் மட்டன் கிரேவிக்கு கூட போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ரோஸ்டான மசாலாவை வந்து மிக்சியில் வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பவுட்ராக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து ட்ரை கோகோனட்டு ஆர்டினரி இது ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் அதில் வேணால் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போலாம் தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கு. அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை வந்து 2-3 கட் பண்ணி அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த ஆயிலில். கொஞ்சம் ஒரு கத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா ஸ்மூத் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஆயிலேயும். இதுக்கு மேலே ஆயில் ஊற்ற தேவையில்லை. இந்த ஆயிலே கரெக்டான அளவு தான். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு, வதங்கிடுச்சு. கோல்டன் ப்ரௌனில் தேவையில்லை. இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்தாலே போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ஃப்ளேவர் வந்து, அதாவது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இதை வந்து நீங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஃப்ரை, அதாவது அந்த வாடை வந்து போகாது. அதனால் நீங்கள் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. ராஸ்மெல் போகிற அது வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயும். இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா ஸ்மூத் ஆகணும். ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லாவே வதங்கிடுச்சு ஓரளவு. தக்காளி நல்லா ஸ்மூத் ஆகணும். இப்போ வந்து நான் வந்து சிக்கனை வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து கல் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இல்லைன்னா ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை வந்து ஒரு 3 டைம்ஸில் 4 டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் வந்து சிக்கனை எப்படி வாஷ் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 வாட்டி சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சுட்டு மறுபடியும் 2 வாட்டி வாஷ் பண்ணேன். அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. அந்த வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஆயிலே இது வந்து இந்த சிக்கன் வந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ அந்த 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வந்து கொஞ்சம் அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் வேகணும். அதனால் மூடி போட்டு நான் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா 2 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியே ஊற்றலாம். ஆனால் தண்ணி வந்து சிக்கனில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் நீங்கள் தண்ணி வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண தேவையில்லை அந்த கிரேவிக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா மசாலா, அந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் மசாலாவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக தான் எடுத்தேன். அதனால் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நான் சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மசாலா இதவே சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோனா 1 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 கிலோ 3 கிலோனா அந்தந்த கணக்குப்படி 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா பைண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மசாலா கூடயே நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பே ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட. எவ்வளோ தேவையான அளவு இருக்கோ அந்த உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு பார்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்து சிக்கன் வந்து நல்லா பைண்ட் ஆகிருக்கு அந்த மசாலாவோட. நல்லா கலந்து விட்ருங்க. அப்பப்போ எடுத்து கலந்து விட்ருங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாகவே இன்றைக்கி வைக்கிறேன் கிரேவியை. ஒரு 1 கப் அளவு தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சிக்கனை. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு வந்து மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து ஓரளவு நல்லா தயாராகிடுச்சு. இப்போ பார்க்க உங்களுக்கு குழம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் வச்சு பார்த்தீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவே வெந்திருக்கும். இந்த ப்ராசஸில் வந்து கண்டிப்பாக வந்து செட்டிநாடு சிக்கனை பொறுத்த அளவுக்கு சிக்கன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு தான் கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் சிக்கனை மட்டும் நல்லா சாஃப்டாக குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு வந்து அவ்வளோவா டைம் இருக்காது. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் ஓவர் குக் பண்ணிங்கன்னா இறுக்கமாயிடும். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி சாஃப்டாகவே தான் இருக்குது கிரேவி சிக்கனு. அப்படியே கூல் பண்ணி நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு இதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு ஸ்பைசியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.